ஹalleluya ஹalleluya. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு சில இடத்துலலாம் லைட் இல்லை, ஏன்னு தெரியல. ஓகே, கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ದೇವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡಲು ಬಯಸ್ತೇನೆ. நம்ம எல்லாரும் ஈஸ்டர் பண்டிகையை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಈಸ್ಟರ್ ಪುನರುತ್ಥಾನದ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸಲು ಬಂದಿದ್ದೇವೆ. ஒரு சிலர் நல்ல கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவார்கள். ಕೆಲವು ಚೆನ್ನಾಗಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸ್ತಾರೆ. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையே ஒரு கலகலன்னு இருக்கும். ನೋಡಿದ್ರೆ ಸಭೆನೇ ಬಹಳ ரொம்ப குதூகலமா இருக்கும். ಬಹಳ ಸಂತೋಷ, எல்லாம் புத்தாடை அணிந்து ಎಲ್ಲ ಹೊಸ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಧರಿಸಿ அவங்க பிறந்த நாள் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಜ್ಞಾಪಕಾರ್ಥವಾಗಿ, ஆனா ஏசப்பா பிறந்த நாள் அவ்வளவு அழகாக கொண்டாடுவார்கள். ಯೇಸುವಿನ ಹುಟ್ಟುಹಬ್ಬನ ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ಆಚರಣೆ. இன்னும் ஒரு சிலரை பாருங்களேன், ಇನ್ನು ಕೆಲವರನ್ನು ನೋಡುವಾಗ புதிய வருடத்தை நன்றாக கொண்டாடுவார்கள். ಹೊಸ ವರ್ಷ ಹಬ್ಬವನ್ನ ಬಹಳ ரொம்ப காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ಬಹಳ ಕಾದಿದ್ದು நல்ல வாக்குத்தத்த வசனம் கிடைக்கும். ಒಳ್ಳೆ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯಗಳು ಸಿಗುತ್ತದೆ. ಈ ವಾಕ್ಯನ ತೆಗೆದು ದೇವರು ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕು. ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. சோ இப்படி பலர் பலவிதமாக ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ಹೀಗೆ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது. ನೀವು ನಾವು ಆ ರೀತಿಯ, ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, ಸತ್ಯ ಏನಂತ ಹೇಳುವ, கிறிஸ்மஸை காட்டிலும் ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬಕ್ಕಿಂತಲೂ நியூ இயரை காட்டிலும் ಹೊಸ ವರ್ಷಕ್ಕಿಂತಲೂ இந்த உயிர்த்தெழுந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ಮುಖ್ಯವಾದದ್ದು ಪ್ರಿಯರೇ. ಕರೆಗಳನ್ನು ஹalleluya ಹalleluya ஹalleluya. ಹalleluya. இதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ಇದುವೇ ಬಹಳ ಸಂತೋಷವಾದಂತ ಒಂದು ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழாவிட்டால் ದೇವರು ಮರಣ ಹೊಂದಿ ಜೀವಂತವಾಗಿ உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லங்க, ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ, நமக்கு மறுவாழ்வு இல்லங்க, ನಮಗೆ ಮತ್ತೆ ಪುನರ್ಜೀವನ, அந்த பரலோக வாழ்வு இல்ல. ಪರಲೋಕದ ಜೀವನವಿಲ್ಲ. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತು ಪುನರಾತ್ಮ ಹೊಂದಿದ್ದು, நாம் யாவருக்கும் அவர் புதிய ஜீவனை கொடுத்து அவர் இருக்கும் அந்த வாசஸ்தலத்துக்கு நம்மை அழைத்து செல்லும்படியாக, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹೊಸ ಜೀವವನ್ನ ಕೊಟ್ಟು ಅವರಿರುವಂತ ವಾಸಸ್ಥಾನಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ. வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, ಪ್ರಕಟಣೆ 1:18 ಹೇಳುತ್ತದೆ, மரித்தேன் ನಾನು ಸತ್ತೆನು, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ಆದರೂ ನಾನು ಸದಾ ಕಾಲಗಳು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ. இன்னைக்கு ஏசப்பா வந்து உயிர்த்தெழுந்துட்டாருன்னு நினைக்காதீங்க, அவர் என்னைக்கே உயிர்த்தெழுந்துட்டாரு. ಇವತ್ತು ಯೇಸಪ್ಪ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮೊಳಗೆ நம்முடைய ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. ஜனங்களுக்குள் வாசமாய் ನಮ್ಮ இருக்கிறார். ಜನರೊಳಗೆ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய கிராமத்துல, ஊர்ல, தேசத்துல அவர் வாசமாய் ನಮ್ಮ இருக்கிறார். ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ, ನಗರದಲ್ಲಿ, ಊರುಗಳಲ್ಲಿ, ದೇಶಗಳಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. அவர் உயிர்த்தெழுந்தது, ಆತನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದು, நீங்களும் நானும் உயிர் உள்ள அளவும் ನೀವು ನಾವು ಜೀವಮಾನವೆಲ್ಲ நம்மை நம்மோடு கூட இருந்து நடத்தும்படியாக. ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದು ನಡೆಸುವವನು. அதனால உற்சாகமாக இருங்க, ಆದ್ರಿಂದ ಉತ್ಸಾಹದಿಂದ ಇರಿ, சந்தோஷமாக இருங்க. ಸಂತೋಷದಿಂದ ಇರಿ. இந்த நாளை காணக்கூடாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ದಿನವನ್ನ ಕಾಣದೇ ಇರುವಂತ ಎಷ್ಟೋ ಮಕ್ಕಳು ಏರಾಳವಾಗಿದ್ದಾರೆ. இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಈ ದಿನವನ್ನ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದ್ದಾರೆ. சோ இந்த நாளில நீங்களும் நானும் மனமகிழ்ச்சியோடு அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அனுபவிக்க வேண்டும். ನಾವು ಬಹಳ ಸಂತೋಷದಿಂದ ಆತನ ಪುನಃಸ್ಥಾನದ ಹಬ್ಬವನ್ನ ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவ்வளவு பெருத்தாமா கை எடுத்து வந்தீங்களாமா? ಇಷ್ಟು ಜನನೇ ಕರಗಳನ್ನು ತಂದಿದ್ದೀರಾ? இல்ல யாரதுனா கரம் வீட்டுல சமைக்கிறதுக்கு விட்டு வந்துட்டீங்களா? ಯಾರಾದ್ರೂ ಕರಗಳನ್ನ ಅಡುಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೀರಾ? உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஹalleluya ನಿಮ್ಮ சொல்லும்படி ಕರಗಳನ್ನ ಮೇಲೆ ஹalleluya 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. யோவான் எழுதின புஸ்தகம் ಯೋಹಾನ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 20ாம் அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம் சொல்லுகிறது, ಮೊದಲನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, காலையில் அதிக இருட்டோடே ಬೆಳಗಿನ ಜಾವದ ಕತ್ತಲೆ ಇರುವಾಗಲೇ மரியாள் கல்லறைக்கு வந்து, ಮರಿಯಳು ಕಲ್ಲರೆ ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಬಂದು, கல்லறை Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த இடத்துல மரியாள் வந்து ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮರಿಯಳು ಬಂದು
அங்கே அதிகாலையிலே ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ஆண்டவரை காணும்படி ದೇವರನ್ನ ನೋಡುವಂತೆ அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾಳೆ. அதிகாலையிலே ಆ ಮುಂಜಾನೆ ವೇಳೆ காலை நேரத்துல ಆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ஆண்டவரை தேடி ஓடி வருகிறாள். ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಓಡಿ ಬರುತ್ತಿದ್ದಾಳೆ. இன்னைக்கு எல்லாரும் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಮಲಗಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. காலையில எழுப்புனா யாரும் எழுந்திருக்க ಬೆಳಗಿನ மாட்டாங்க. ಜಾವದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಿದ್ರೆ ಯಾರು ಎದ್ದೇಳೋದಿಲ್ಲ. ஆனா அன்றைக்கு இருந்த மரியா ಆದ್ರೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಮರಿಯಳು காலையில ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ளவளாய் வாழ்ந்திருக்கிறாள். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಒಂದು ಮನೋಭಾವನೆ ಉಳ್ಳವಳಾಗಿದ್ದಳು. இயேசப்பா அவங்களோடு கூட வாழ்ந்தபோது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಕೆ ಒಟ್ಟಿಗೆ ಜೀವನ ಮಾಡುವಾಗ அவர் சொல்லியிருந்தாரு, ಆತನು ಹೇಳಿದ್ದನು, மரிப்பாரு, ನಾನು ಸಾಯುತ್ತೇನೆ, மூன்றாம் நாள் உயிர் தெழுவாரு. ಮತ್ತೆ ಮೂರನೇ ದಿನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುತ್ತೇನೆ. அவங்க அறிந்திருந்தாங்க. ಇದೆಲ್ಲ ಆಕೆ ತಿಳಿದಿದ್ದಳು. அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, ಅವಳ ಹೊಳ್ಳಿ ಒಂದು ದಾಹ, அவங்களுக்குள்ள ஒரு தாகம், ಆಕೆ ಒಳಗಡೆ ಒಂದು ದಾಹ. எப்படி ஆகிலும் ಹೇಗಾದರೂ ஆண்டவர் உயிர்த்தெழுதலை நான் பார்க்க வேண்டும். ದೇವರ ಪುನರುತ್ಥಾನವನ್ನ ನಾನು ನೋಡಬೇಕು. யாரும் பார்க்கிறதுக்கு முன்னே நான் போய் பார்க்கணும். ಯಾರು ನೋಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಹೋಗಿ ನೋಡಬೇಕು. அவ்வளவு ஒரு ஆவலாக ಅಷ್ಟು ಒಂದು ದಾಹದಿಂದ காலையில கல்லறை நடத்துக்கு ஓடுகிறாள். ಆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಆ ಸಮಾಧಿ ಬಳಿ ಹೋಗುತ್ತಾಳೆ. அதிகாலை நேரத்தில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವವನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அதிகாலையில நீங்களும் நானும் ஆண்டவரை தேட வேண்டும். ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿರಬೇಕು. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ನಾವು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು. தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு, அவர் செய்வார். ದೇವರು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕ ಉಂಟು, ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. பிள்ளையாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕ ಮಗುವಾಗಿರುವಂತ ನಾವು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟು. அவரை அறிந்து கொண்டவர்கள், ಆತನ ತಿಳಿದವರಾಗಿ, ஏற்றுக்கொண்டவர்கள், ಆತನ ಸ್ವೀಕರಿಸಿದವರಾಗಿ, வாழுகிறவர்கள், ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವನ ಮಾಡುವವರಾಗಿ நேரத்தில் தேவனை தேட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಅಭ್ಯಾಸವನ್ನು ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார். ಅಂತ ಒಂದು ಅನುಭವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಸತ್ಯವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது, ನಾವು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಮಾಡುವಾಗ, செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ದೇವರು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. நிறைய பேர் அதிகாலையில் எழுந்திருக்கிறது கிடையாது. ಅನೇಕರು ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಎದ್ದೇಳುವುದಿಲ್ಲ. தேடுகிற உணர்வு கிடையாது. ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕೆಂಬುವ ಆತುರ ಇಲ್ಲ. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುವಾಗ, காலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ಬೆಳಗಿನ ಜಾವ ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. நம்ம என்ன நினைச்சிருப்போம்? ನಾವು ಏನ್ ನೆನೆಸ್ತೇವೆ? அது ஒரு பெரிய கல்லறை தோட்ட, ಅದು ದೊಡ್ಡ ಒಂದು ಸಮಾಧಿಯ ಕಾರ್ಯ. அங்க என்ன இருக்கும்? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಿರುತ್ತದೆ? நிறைய பேர் கல்லறைக்கு போக மாட்டாங்க. ಅನೇಕರು ಸಮಾಧಿಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. அங்க யாரோ உட்கார்ந்து ಇவங்களை கூப்பிடுற மாதிரி யோசிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಯಾರು ಕುಳಿತು ಕರೆಯುವವರಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತಾರೆ. ಒಂದೇ ಭಯ ಅವರಿಗೆ. ಅಯ್ಯೋ, ನಾನು என்ன கல்யாணத்துக்கு போறவங்கள கல்லறைக்கு கூப்பிடுறீங்களேன்னு கேட்பாங்க. ಮದುವೆಗೆ ಹೋಗೋನೆಲ್ಲ ಸಮಾಧಿಗೆ ಕರಿತೀರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? கல்லறைக்கு போக யாருக்குமே இஷ்டம் கிடையாது. ಆ ಸಮಾಧಿಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಯಾರಿಗೂ ಇಷ್ಟ ಇರೋದಿಲ್ಲ. மரியாளுக்கு ரொம்ப இஷ்டம். ಆದ್ರೆ ಮರಿಯಳಿಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ. ஏன் சொன்னா, அந்த இடத்துல என் ஆண்டவர் எனக்கு தன்படுவார் என்ற தைரியம், அந்த விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. ದೇವರು ನನ್ನಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದರ್ಶನ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬ ಧೈರ್ಯ, ಒಂದು ವಿಶ್ವಾಸತೆ ಆಕೆಯಲ್ಲಿ ಉಂಟು. பாருங்க, அவளோடு அந்த இடத்துல தேவனை தேடி ನೋಡಿ, ಆತುರದಿಂದ ಹೋಗಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದಳು. ನಾನು ಮರಿಯಾಳை போல, ನಾವು ಮರಿಯಳ ಪ್ರಕಾರವಾಗಿ தேவனை நாம் தேட வேண்டும். ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, ಲೂಕಾ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்க 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, 24ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ அதிகாலையிலே ಹೇಳುತ್ತದೆ, தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு, ಮುಬ್ಬಿರುವಾಗ ಸಿದ್ಧ ಮಾಡಿದಂತ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்த கந்தவர்க்கங்களை அவர் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡಂತ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. ஆண்டவரை பார்க்க அவர்கள் சும்மா போகவில்லை. ದೇವರನ್ನು ನೋಡಲು ಅವರು ಸುಮ್ಮನೆ ಹೋಗಲಿಲ್ಲ. அவர்கள் ஆயத்தப்படுத்தின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಸಿದ್ಧ ಮಾಡಿದಂತ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. சோ ஆண்டவரை பார்ப்பதற்கு முன்பதாக, ದೇವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, ஆண்டவரை தரிசிப்பதற்கு முன்பதாக, ದೇವರನ್ನ ದರ್ಶನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஆயத்தப்பட வேண்டும். ನೀವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் ஆயத்தப்படாவிட்டால், ನಾವು ಸಿದ್ಧತೆ ಪಡಿಸಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ தேவனை பார்க்க முடியாது. ನಾವು ದೇವರನ್ನ ನೋಡಲು ಅಸಾಧ್ಯತೆ. They are making themselves ready to meet
their master. ಅವರ ಯಜಮಾನ ನೋಡಲು ಅವರು ತಮ್ಮನ್ನೇ ತಾವು ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಂಡರು. ಮೊದಲಾவது அவங்க போறாங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತರು ಹೋಗುತ್ತಾರೆ. இங்க பாத்தீங்கன்னா ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அவங்கள ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க. ಅವರನ್ನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எப்படி ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க? ಹೇಗೆ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஆண்டவருக்கென்று விலையேற பெற்றதை கொண்டு போகிறார்கள். ದೇವರಿಗೆಂದು ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ದ್ರವ್ಯಗಳನ್ನು நறுமணம் உள்ளதை கொண்டு போகிறார்கள். ಸುವಾಸನೆ ಭರಿತವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು தூங்கி எஞ்சி குளிக்கிறது இல்ல, ಹಾಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ನಿದ್ದೆ துணி மாத்துறது இல்ல, ಬಟ್ಟೆ ಬದಲಾಯಿಸೋದಲ್ಲ, அந்த மாதிரி அவங்க வரல. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಬರಲಿಲ್ಲ. ஆழத்துல எப்படி வராங்க? ಅವರು ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಹೇಗೆ ಬರ್ತಾರೆ? அவ்வளவு அழகா ஆயத்தப்படுத்திக்கொண்டு ಅಷ್ಟು ಬಹಳ ஒரு விலையேற பெற்ற தைலத்தை அந்த இடத்துல கொண்டு போகிறார்கள். ಬೆಲೆ ಉಳ್ಳ ತೈಲವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ. தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவங்க பார்க்க போறவரே ಅವರನ್ನ ನೋಡಲು ಹೋಗುವವರು ராஜாதி ராஜா, ಅವರು ರಾಜಾದಿ ರಾಜನು, கர்த்தாதி கர்த்தா, ಆತನು ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು, உலகத்தை ஜெயித்தவன், ಆತನು ಲೋಕವನ್ನ ಜಯಿಸಿದವನು. ஆகையினால் அவரை பார்க்க போகும் பொழுது ಆದ ಕಾರಣ ಅವರನ್ನ ನೋಡಲು ಹೋಗುವವರು ஆயத்தப்படுத்திக்கொண்டு ಆತನ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು விலையேற பெற்றதை ஆண்டவருக்காக கொண்டு போக வேண்டும். ಬೆಲೆ ಉಳ್ಳದನ್ನ ದೇವರಿಗೆ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. ஆண்டவரை போய் பார்க்கிறது மாத்திரமல்ல, ದೇವರನ್ನು ಹೋಗಿ ನೋಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ஆண்டவருக்கு நாம் என்னத்தை கொண்டு போகிறோம் என்பதை கூட நாம் யோசிக்க வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಏನನ್ನ ಕೊಂಡುಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ ಎಂಬುದನ್ನು ಸಹ ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. அப்படியே மார்க்ல பாத்தீங்கன்னா ಹಾಗೆ ಮಾರ್ಕನ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ ನೋಡುವಾಗ அவர்களோடு கூட ಅವರೊಟ್ಟಿಗೆ மரியாಳು சாலோமே என்பவளும் ಸಲೋಮಿ ಎಂಬವಳು அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு ಆ ಸುಗಂಧ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹಾಕುವುದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು உதயமாகிற போது ಆ ಮುದಿಯ ಕಾಲದಲ್ಲಿ கல்லறையில வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಬಂದರು ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஒரு மரியாள் ஒருவளாய் தேவனை பார்க்க தீர்மானம் பண்ணினாள். ಮರಿಯಳು ದೇವರ ನೋಡಲು ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿದಳು. பின்பு தங்களை ஆயத்தப்படுத்தி எண்ணத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். ಮತ್ತೆ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಂಡು ಏನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂಬುದನ್ನೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದರು. வாசித்த அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல கூட பார்க்கும் பொழுது ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಸಹ ನೋಡುವಾಗ தங்களோடு ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ಕೆಲವರನ್ನ ಕೂಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾಳೆ. ஈஸ்டர் பண்டிகை, ಇವತ್ತು ಈಸ್ಟರ್ ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாளை நீங்களும் பார்க்க வந்திருக்கிறீர்கள். ಪುನರುತ್ಥಾನದ ಹಬ್ಬವನ್ನು ಅದನ್ನು ಕೊಂಡಾಡಲು ದೈವத்தை ದರ್ಶಿக்க வந்திருக்கிறீர்கள். ದೇವರನ್ನ ದರ್ಶನ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದೀರಾ? உங்களோட யாரை கூட்டி வந்தீங்க? ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಯಾರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ? ಯಾರನ್ನಾದ್ರೂ ಹೊಸಬರಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ? சொல்லுங்களேன், யாரನ್ನ கூட்டி வந்தீங்களா? ಹೇಳ್ರಿ, ಯಾರನ್ನಾದ್ರೂ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ? இல்ல எழுந்திச்சு ரெடி பண்ணி நான் வரதே கஷ்டமா இருக்கு பாஸ்டர்மா. ಎದ್ದು ಸಿದ್ಧತೆಯಾಗಿ ನಾನು ಬರೋದೇ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ ಪಾಸ್ಟರ್. நீங்க வேற இந்த நன்னாளில ನೀವು ಬೇರೆ ಈ ಒಳ್ಳೆ ದಿನದಲ್ಲಿ ஆண்டவர் நேசிப்பாருன்னு சொல்லாத, ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದೆ, ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லாத, ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல ஐயா கண்டிப்பா வருவார். ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅಯ್ಯ ಖಂಡಿತವಾಗಿ செய்ய ಬರ್ತಾರೆ. வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ಆದ್ರೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯ ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡಬೇಕು. தேட நாம் உணர்வுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ದೇವರನ್ನ ಹುಡುಕುವಂತ ಒಂದು ஆவலுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ನಾವು ಅಂತ மಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. சமூகத்துக்கு வரும் பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಾಗ ಆಂಡವರಿಗೆ ಎದೆಯಾಗಿಲು ಕೊಂಡು வர வேண்டும். ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದರೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. ನಮ್ಮ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ಪೂರ್ಣ ಬಲವನ್ನ, ಪೂರ್ಣ ಆಲೋಚನೆಯನ್ನ ಕರತಲ ಒಪ್ಪುಕೊಡುತ್ತೆ. ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು, ಅಪ್ಪ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಲು ಬಂದಿದ್ದೇನೆ. ಉಡನೆ ಅವರ ಸನ್ನಿಧಿயின் முன்பாக ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಸ್ತುತಿಗಳೊಟ್ಟಿಗೆ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಸ್ತುತಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ? ಸ್ತೋತ್ರಗಳೊಟ್ಟಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ? ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? ಸತ್ಯ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட ஆவலோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, ಇಂಥ ದಾಹದಿಂದ ಬಂದಿರುವುದಾದರೆ ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஐயா உங்களுக்கு சொல்வார். ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದನೆಂಬುದು ಅಯ್ಯ ನಿಮಗೆ ತಿಳಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಮೂರನೇ ಕಾರ್ಯವಾಗಿ உங்களோடு கூட எப்பவும் யாரையாவது அழைத்து கொண்டு வர வேண்டும். ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಯಾರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ. ದೇವ ಸಭೆயில வரக்கூடாது. ಬೇರೆ ಕೈಯಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕು. ಕಲ್ಯಾಣಕ್ಕೆ போறீங்க, ಒಂದು ಮದುವೆಗೆ ಹೋಗುವಾಗ, ಬರ್ತ್ಡೇಗೆ போறீங்க, ಹುಟ್ಟದ ಹಬ್ಬಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ, வீட்ல யாரும் இல்லம்மா, ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲಮ್ಮ, பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாங்க, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಶಾಲೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ, நாளைக்கு மறக்காத என் கூட வந்துரு, ನಾಳೆ ಮರೀದೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬಾ. நம்ம ரெண்டு பேரும் கேப்லயே போயிட்டு கேப்லயே ನಾವಿಬ್ಬರು ಕ್ಯಾಬಲ್ಲಿ ಹೋಗಿ ಕ್ಯಾಬಲ್ಲಿ ಬರೋಣ. கூப்பிடுறதுல நான் கூப்பிடுறேம்மா, ನೀವು ಕರೆಯೋದಿಲ್ಲ, ನಾನು ಕರೆಯುತ್ತೇನೆ. இந்த சுதா சொல்ல இந்த பாஸ்டர் அம்மாக்கு வேற வேலையே இல்ல. ಈ ಅಮ್ಮವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ. அதெல்லாம் போறீங்க தானே? ಹಾಗೆಲ್ಲ ಹೋಗ್ತೀರಲ್ವಾ? ಅಮ್ಮ நீங்க எந்த ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடலனாலும் பரவாயில்லை, ಯಾವ ಭಾನುವಾರ ಕರೆದಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான ஒரு நாள், ಭಾನುವಾರ ವಿಶೇಷವಾದ ಭಾನುವಾರ. ನನ್ನ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ ದಿನ, ಲೋಕದ ರಕ್ಷಕನು ಜೀವಂತವಾಗಿ ಬರುವಂತ ಮೊದಲಿಗೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ ದಿನವಾಗಿದೆ. எனக்கு ஒரு பெரிய ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த தேவன் உயிர்த்தெழுந்த நாள்,
ನಿಮಗಾಗಿ ನಮಗಾಗಿ ದೊಡ್ಡ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವಂತ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ ದಿನ. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ உன் குடும்பத்துல ஒருவரும் செய்யக்கூடாத தியாகத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே செய்த என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ಮಾಡಲಾಗದಂತ ತ್ಯಾಗವನ್ನು ನನ್ನ ದೇವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ತ್ಯಾಗದ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ ದಿನ. வெறும் ஒரு நான் கிறிஸ்தவை, ನಾನು ಕ್ರೈಸ್ತಳು, நான் விசுவாசி, ನಾನು ವಿಶ್ವಾಸಿ, நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೇನೆ, கிறிஸ்மஸ் வருது, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಬರುತ್ತೆ, நியூ இயர் வருது, ಹೊಸ ವರ್ಷ ಬರುತ್ತೆ, அப்படின்ட்டு அப்படியே கொண்டாடிட்டு போறது கிடையாது. ಹಾಗೆ ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. அவ்வளோ தியாகம் பண்ண என் ஆண்டவருக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ಅಷ್ಟೊಂದು ತ್ಯಾಗ ಮಾಡಿದಂತ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಏನನ್ನ ಮಾಡ್ತೀರಾ? உங்களை என்ன மொட்டை அடிச்சு ஆணியில நில்லு ஆண்டவர் எதனா உதவி செய்வாருன்னு சொல்லியிருக்கா? ನಿಮ್ಮನ್ನ ಬೋರ್ಲು ಮಾಡಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆಣಿ ಚಪ್ಪಲಿ சொல்லவே ಇಲ್ಲ. ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ ಹೇಳಿಲ್ಲ. ஆண்டவர் அன்பானவர், ನನ್ನ ದೇವರ ಪ್ರೀತಿಯ ಸ್ವರೂಪನು, அவர் ஒடுக்கப்பட்டார், ಆತನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟನು, அவர் ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟನು, அவர் ಜೀವನ ಒಪ್ಪುಕೊಡುತ್ತಾர், ಆತನು ತನ್ನ ಜೀವವನ್ನು அவர் இப்பொழுது உனக்காக உயிர்த்தெழுந்தார், ಅವರು ನಿನಗಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. அவருக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ಅವರಿಗಾಗಿ ಏನನ್ನು ಮಾಡುತ್ತೀಯಾ? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து. ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ சபைக்கு வரும்போது ஆத்துமாக்களை கொண்டு வா. ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಆತ್ಮಗಳನ್ನ ಕರೆತರಿ. உன்னை ரட்சித்தது எதற்காக? ನಿಮ್ಮನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ அழைத்தது எதற்காக? ನಿಮಗೆ ಕರೆ ಕೊಟ್ಟது உன்னை அபிஷேகித்தது எதற்காக? ನಿಮ್ಮನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದೆಯಾ? ಮಾತ್ರ வந்து அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி ಕೈ ತಟ್ಟಿ ಪಾಟ್ ಪಾಡಿட்டு போறதுக்கு கிடையாது. ನೀನು ಮಾತ್ರ ಬಂದು ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆತನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗಬೇಕಲ್ಲ. கூட்டிக்கொண்டு வந்து ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಸಹ ಕರೆತಂದು ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நீங்கள் கேட்க வைக்க வேண்டும். ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನೆಂಬ ಸಂದೇಶವ